வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் திராட்சை பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். எல்லா சீசன்லையுமே எல்லா பருவங்கள்லையுமே திராட்சை பழம் நமக்கு கிடைக்குது. பெரும்பாலானோர் விரும்பி உண்ணக்கூடிய பழமும் கூட இந்த திராட்சை பழம். திராட்சை பழத்தில் விட்டமின் சி எனும் உயிர் சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், நீர் சத்து, விட்டமின் கே, பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இந்த சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கிறதால இந்த சத்துக்கள் இல்லாமல் போகிறதால நமக்கு என்னென்ன நோய்கள் ஏற்படுதோ அந்த நோய்கள் அனைத்தையுமே திராட்சை பழத்தின் மூலமாக நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். இல்லாமல் நம்ம திராட்சை பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னாலும் பல நோய்களுடைய நம்மளால முன்னாடி தடுக்க முடியும். அந்த வகையில் திராட்சை பழம் எடுத்துக்கொள்ளும் போது என்ன நோய்கள் நமக்கு குணப்படுத்தப்படுகிறது, எந்தெந்த நோய்கள் நமக்கு வராமல் தடுக்கப்படுகிறது அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படுவதற்கு நம்ம திராட்சை பழத்தை எடுத்துக்கலாம். திராட்சை பழத்தில் விட்டமின் சி எனும் உயிர் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதால இது உடலை தாக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் மற்றும் வைரஸ் தொற்றுகளை திறம்பட எதிர்த்து போராடக்கூடிய வகையில் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை திராட்சை பழத்தை நமக்கு வலுப்படுத்தும். எனவே திராட்சை பழம் தொடர்ந்து நம்ம அந்த சீசனில் சாப்பிட்டுட்டே இருக்கும் அப்படின்னா விட்டமின் சி எனும் உயிர் சத்து கிடைச்சி இம்யூன் பவர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதால நமக்கு இருக்கக்கூடிய இந்த சளி, இருமல், காய்ச்சல் போன்ற பொதுவான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய வைரஸ், பாக்டீரியா போன்ற தொற்றுகளிடமிருந்து விலகி இருக்கலாம். அந்த நோய்கள் வராமல் முன்னாடி நம்மளால் தடுத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக திராட்சை பழம் இருக்கும். திராட்சை பழம் புற்றுநோயை தடுக்கும். திராட்சை பழத்திலும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக நிறைந்திருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இருக்கக்கூடிய செல்களை சேதப்படுத்தி புற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயத்தை அதிகரிக்கக்கூடிய, தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செல் பரவலை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். எனவே இந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவல் நம்மளுடைய உடலில் பரவி நம்மளுடைய செல்களை சேதப்படுத்தாம முன்னாடியே புற்றுநோய் எல்லாம் பரவாமல் தடுப்பதற்கெல்லாம் தொடர்ந்து திராட்சை பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு திராட்சை பழம் புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலை கொடுக்கும். முக்கியமாக திராட்சை பழத்தில் பார்த்தீங்கன்னா ரெஸ்வெரட்ரால் என்று அழைக்கப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இது புற்றுநோய் செல்களை தடுக்கும் மற்றும் அதனுடைய வளர்ச்சியை அளிக்கக்கூடிய திறன் கொண்டிருக்கு. மேலும் திராட்சை பழம் கேட்டசன்கள், கியூகர்சிட்டின் மற்றும் ஆந்தோசைனின்கள் போன்ற புற்றுநோய் எதிர்ப்பு போராடக்கூடிய பிற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களுமே கொண்டிருக்கு. ரத்த அழுத்தம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் திராட்சை பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது. ஸோ பிபி நமக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். திராட்சையில் சோடியம் மிகவும் குறைவு. எனவே ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனை கொண்டவர்கள்லாம் திராட்சையை தங்களுடைய உணவுகளை எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா ரத்த அழுத்தம் உங்களுக்கு பிபி அது அதிகரிக்காமல் கண்ட்ரோலில் இருக்கும். மேலும் திராட்சை பழம் பொட்டாசியம் அதிகமாக கொண்டு இருக்கிறதால இது ரத்த அழுத்தத்தை சமநிலையில் பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நம்மளுடைய உடலில் பொட்டாசியம் மிகவும் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அது ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும். எனவே பொட்டாசியம் குறைபாடு ஏற்படாமல் தொடர்ந்து நம்ம திராட்சை பழம் சாப்பிட்டே இருக்கோம் அப்படின்னா பொட்டாசியம் சத்து நமக்கு இருக்கும். பிபி எல்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலாக இருக்கும். இதன் மூலமாக இதயம் எல்லாம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இதய நோயை தடுக்கும் திராட்சை பழம். திராட்சை பழத்தில் இருக்கக்கூடிய ரெஸ்வெரட்ரால் புற்றுநோயை மட்டும் தடுக்கிறது கிடையாதுங்க மக்களே, இதய நோய்கள் இருந்து நமக்கு பாதுகாப்பு அளிக்கிறதாக ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. ஒரு ஆய்வில் சோடியத்தை விட பொட்டாசியத்தை அதிகமாக நம்ம உட்கொண்டோம் அப்படின்னா அது இதய நோயால் மரணிப்பது பார்த்தீங்கன்னா நமக்கு குறையிறது அப்படின்னு தெரிஞ்சு வந்திருக்கு. எனவே இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அதை கியூர் பண்ணுறதுக்கும் அதே போல் இதய நோயால் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு முன்னாடியே நினைச்ச அப்படின்னாலும் தொடர்ந்து திராட்சை பழத்தை நம்ம ஒரு கைப்பிடி அளவு எடுத்து சாப்பிடும்போது நமக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கிறதால இதையும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். தேவையற்ற கொலஸ்ட்ரால்கள் எல்லாம் குறைச்சி சைடு எஃபெக்டே இல்லாமல் நம்மளுடைய இதய ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்திக்கலாம். மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த அபாயம் இல்லாமல் இதனால தான் நம்ம நல்லா இருப்போம். கொலஸ்ட்ரால் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் திராட்சை பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது. திராட்சை பழத்தில் நார் சத்து அதிகமாக இருக்கு. எனவே உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொலஸ்ட்ராலை குறைக்க நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு திராட்சை பழத்தை நம்ம சாப்பிடுவது நல்ல ஒரு பெஸ்ட் ஃபுட்டாக இருக்கும். திராட்சை பழத்தை தொடர்ந்து நம்ம சாப்பிடும்போது இது ரத்த நாளங்களில் தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்றும். ஆய்வுகளில் கூட தினமும் சிவப்பு திராட்சையை நம்ம உட்கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் குறைய வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சிட்டு நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் வளமான அளவில் வைத்துக்கொண்டு இதயம் சார்ந்த மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கெல்லாம் நம்மளுடைய உணவுகளை திராட்சை பழத்தை எடுத்துக்கலாம். சர்க்கரை நோயிலிருந்து பாதுகாக்கும் திராட்சை பழம். திராட்சை பழம் கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவு, அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டு இருக்கு. இது சுகர் பேஷண்ட்ஸ் திராட்சை பழத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. திராட்சை பழத்தை உட்கொண்டு வந்தோம் அப்படின்னா ரத்த சர்க்கரையினுடைய அளவு நம்மளுடைய ரத்தத்தில் அதிகரிக்காது. சொல்லப்போனால் திராட்சையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரத்த சர்க்கரையினுடைய அளவை குறைக்கும். அதாவது அதிகமாக ரத்தத்தில் சர்க்கரை அளவு இருக்குது அப்படின்னா அதை நமக்கு கண்ட்ரோல் பண்ணி இன்சுலினுடைய சென்சிட்டிவிட்டியை அதிகரித்து குளுக்கோஸை உடல் பயன்படுத்துறதுக்கு
உதவி புரியறதுக்காக திராட்சை பழம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வந்து கட்டுப்படும். நாளடைவில் அந்த சர்க்கரை வியாதியிலிருந்து நம்ம விடுபட்டு விடலாம். மூளைக்கு நல்லது திராட்சை பழம். திராட்சை பழத்தில் இருக்கக்கூடிய ரெஸ்வரட்ரால் உடலுக்கு பல வழிகளில் நன்மை அளிக்குது. திராட்சை பழம் வந்து சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட், ஆக்சிஜனேட்டர் அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இது இருக்குது. மூளையில் நேர்மறை விளைவு வந்து நமக்கு இந்த திராட்சை பழம் வந்து ஏற்படுத்துது. ஒருவருக்கு அல்சைமர் மற்றும் பார்க்கின்சன் போன்ற நரம்பியல் சார்ந்த ஞாபக மறதி நோய்கள்லாம் ஏற்படும். இதெல்லாமே ஆக்சிஜனேட்டர் அழுத்தத்தால் தான் வருது. எனவே தொடர்ந்து திராட்சை பழத்தை நம்ம எடுத்துக்கொண்டு வந்தோம் அப்படின்னா மூளை நீண்ட காலம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று நலமோடு வாழலாம். நம்ம ஒரு ஃபாஸ்ட் லேர்னர் தான் வந்து இருக்க ஆரம்பிப்போம். எலும்புக்கு நல்லது நம்ம சாப்பிடக்கூடிய திராட்சை பழம். திராட்சை பழத்தில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் எலும்புக்கு பலம் கொடுக்கறதுக்காக இருக்குது. திராட்சை பழத்தில் விட்டமின் ஏ மற்றும் கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற கனிமச்சத்துக்கள் இருக்குது. இவை அனைத்துமே எலும்புகளை வந்து வலிமையாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். ஆகவே வயதான காலத்தில் எலும்பு தொடர்பான பிரச்சனை வரக்கூடாதுன்னு நீங்கள் முன்னாடி நினைச்சிங்க அப்படின்னாலும், அல்லது அந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைலாம் கடுமையாக அவதிப்படுறீங்க அப்படின்னாலும், தொடர்ந்து ஒரு கையளவு திராட்சை பழத்தை சாப்பிடக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த கால்சியம், விட்டமின் ஏ, மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற கனிம நுண்ணூட்ட சத்துக்கள் எலும்புகளை பலப்படுத்தும். அப்போ ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு உருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம். இளமை மற்றும் வாழ்நாள் நம்ம வந்து நீடிக்கிறதுக்கு நம்மளுடைய உணவுகளில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா திராட்சை பழத்தை எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் உங்களுடைய இளமையை வந்து நீட்டிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா, நீண்ட காலம் இளமையாக காய்ச்சி அளிக்கணும் அப்படின்னா, நமக்கு அதற்கான எளிய வழி ஒன்று நம்ம எடுத்துக்கூடிய ஃபுட்ஸை வந்து மாற்றுறது தான். ஃபுட்டு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு நம்ம இளமையாகவே வந்து எப்போதுமே இருக்கலாம். தோல் சுருக்கம் இல்லாமல் நலமோடு வாழலாம். திராட்சையை உட்கொள்ளும் போது உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். திராட்சையில் இருக்கக்கூடிய ரெஸ்வரட்ரால் எனும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உடலில் இருக்கக்கூடிய செல்களினுடைய அமைப்பு பாதிக்கப்படுவது தடுக்கிறதோடு உடலில் இருக்கக்கூடிய செல்கள் ஒவ்வொன்றும் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறதுக்கு வழிவகை செய்யும். இதன் விளைவாக எப்போதுமே நம்ம வந்து இளமையை நீட்டித்து வாழ்நாள் முழுவதுமாகவே நம்மளுடைய இளமையை நீட்டிக்கலாம். அப்போ குறிப்பாக சொல்ல முடியும்னா, நீங்கள் வெளியே செல்லீங்க அப்படின்னா உங்களுடைய முக சுருக்கங்கள்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு எதுவுமே கேட்க மாட்டாங்க. உங்களுடைய ஏஜ் நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. தூக்கம் மேம்படும் நீங்கள் உங்களுடைய உணவுகளில் திராட்சை பழத்தை வந்து சேர்த்துக்கொள்ளும் போது. இப்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் தூக்கத்தை வந்து பெற முடியாமல் அவஸ்தைப்படுறாங்க. இதுக்கு காரணம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ஷிஃப்ட் பேசிஸில் வேலை பார்க்குறது, பணிச்சுமை காரணமாகலாம் தூக்கம் வந்து அவங்களுக்கு இருக்காது. மன அழுத்தமாகவே இருப்பாங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட பரிந்துரைக்கப்பட்ட உறக்க நேரம் 8 மணி நேரம் நம்ம வந்து தூக்கம் மிகவும் இன்றியமையாதது. 8 மணி நேரம் உறங்கணும். அப்படி முடியல அப்படின்னா 6லிருந்து 8 மணி நேரமாவது குறைந்தபட்சம் உறங்கணும். அப்படிப்பட்ட நல்ல தூக்கத்தை வந்து திராட்சை பழம் நமக்கு கொடுக்கும். தொடர்ந்து நம்ம திராட்சை பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது ஸ்நாக்ஸ் மாதிரியோ எப்படி வேணால் நம்ம அதை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் வந்து நமக்கு சுரக்க ஆரம்பிக்கும். அதாவது இந்த செரட்டோனின், டோபமைன் போன்ற ஹார்மோன்கள்லாம் நம்மளுடைய மன அழுத்தத்தை வந்து தீர்க்கக்கூடிய ஹார்மோன்கள். இது சுரக்க ஆரம்பிக்கும் போது நம்ம எந்த விதமான ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஷன் எதுலையுமே இருக்க மாட்டோம். சரியாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய ஹார்மோன்கள் இது எல்லாமே. இந்த ஹார்மோன்கள் சுரக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா திராட்சை பழத்துடைய சத்துக்கள் வேணும். அப்போ அது கிடைக்கும் போது நமக்கு வந்து பார்த்தோம்னா தூக்கம் வர ஆரம்பிக்கும். நமக்கு வந்து நீண்ட நாள் கழித்து நன்றாக தூங்கக்கூடிய ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ அருமையான ஒரு தூக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கெல்லாம் திராட்சை பழத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். எனவே தொடர்ந்து நீங்கள் திராட்சை பழத்தை சேருங்க. திராட்சை பழத்துடைய ஜூஸையும் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பிட்ட வரைக்கும் நீங்கள் திராட்சை பழத்துடைய ஜூஸ் சர்க்கரை சேர்க்காம குடிக்கிறது நல்லதுதான். ஏன்னா திராட்சை பழம் வந்து இயற்கையாகவே இனிப்பும் புளிப்பும் கலந்த சுவையாக இருக்கு. தொடர்ந்து நீங்க திராட்சை பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.